வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான வீடியோ, அதாவது 2024க்கான வீடியோ வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷாப்பில் வந்து போய் எதுவும் வீடியோ பண்ணல. ஏன் அப்படின்னா சில பல ரீசன்ஸால் வந்து அவர் அடுத்த வருஷம் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு போடுவாங்க, அந்த தீபாவளி சீட்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சீட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜில் வந்து ஸ்வீட்டு, மட்டன், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அதில் வந்து இன்க்ளூடிங் பட்டாசு. இதில் வந்து நமக்கு என்னென்ன பட்டாசு கொடுத்துருக்காங்கன்ற அந்த காம்போ வந்து நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 57 ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊர் சைடில் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க தான் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் வருஷம் முடிஞ்சிருச்சு, தீபாவளி கிட்ட வரப்போகுது. அவங்க பட்டாசுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த பாக்ஸ் தான், பின்னாடி இருக்க பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த பேக்கேஜ். இன்னைக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும். இது என்ன ஒர்த் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆவரேஜா நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன், இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். உங்க பார்சல்ல கொடுத்த பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் தான் வந்து. இதுல ஆல்மோஸ்ட் வந்து ஏகப்பட்டது இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாக்கு பை மாதிரி கட்டி ஆல்மோஸ்ட் என் ஹைட்டுக்கு ஒரு சாக்கு பை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து சாக்கு பை போட முடியல, ஆனா அதே ஈக்குவல் குவான்டிட்டி பிளஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட்டா பேக் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த பாக்ஸ் அந்த எல்லா பட்டாசையும் எடுத்து அடிக்கிட்டோம், ஃபுல்லாக வந்து வேர்த்துருச்சு. அதனால் இப்போ சீக்கிரமாக வந்து ஒவ்வொன்றா நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பி மத்தாப்புலேருந்தே போயிடலாம். கம்பி மத்தாப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 3 ஐட்டம்ஸில் கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்ரு, 15 சென்டிமீட்ரு, அது போக 30 சென்டிமீட்ரு. 12 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஸ்பார்க்லிங் வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 சென்டிமீட்டரோடது. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் கலரில் வந்து ரெட்டில் வந்து 15 ஒன்று, க்ரீனில் ஒன்று ஸ்பார்க்லெஸ். இது ஏதோ அருண்ஸ் பிராண்டுன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வந்து கிராக்லிங்னு சொல்லிட்டு ஒரு மத்தாப் கம்பி 15 சென்டிமீட்டர் கிராக்லிங் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது 30 சென்டிமீட்டரில் ரெட்டு கிராக்லிங் ஒன்று, அப்புறம் க்ரீன் ஒன்று. ஸோ மொத்தம் ஒரு 30 சென்டிமீட்டரில் 3 பாக்ஸு. அதுபோக 5 சென்டிமீட்டரில் ஒரு 3 பாக்ஸு, 12 சென்டிமீட்டரில் ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மத்தாப் ஐட்டம்ஸில் இவங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதில் கிலோ சைஸில் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மி வெட்டின்னு நினைக்கிறேன். அதில் நேம் மட்டும் மாறும், மற்றதெல்லாம் இந்த லக்ஷ்மி வெடி ஓரியன்ட் தான். ஜல்லிக்கட்டு இது 5 இன்ச்சு சைஸாக 6 இன்ச்சான்னு தெரியல எனக்கு. இது ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது 1 2 3 4 5 பேக் இருக்குது ஒரு பாட்டில். அப்படியே பாகுபலி ஐட்டம்னு சொல்லிட்டு அது ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இதில் லக்ஷ்மி வெடி 3 சைஸ்லேயுமே ஒவ்வொரு பாண்டில் இருக்குது. ஃபுல்லாக பண்டிலாக இருக்குது. இது இவ்வளோ நம்ம வெடிக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட இந்த மாதிரி வெடி ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கேட்குறவங்களுக்கு இதில் வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் வெடி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கேட்குறவங்களுக்கு கொடுங்க, மற்றெல்லாம் வேறு ஏதாவது போட்டு விடுங்க நைட்டில் வெடிக்கிற மாதிரின்னு. அவர் இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து கொடுக்கலாம், அதான் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்டு 5 பேக்கு இவ்வளோ வந்து ஃபுல் டே வச்சு வெடிச்சுக்க வேண்டியது. ஆனால் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து பத்திரமா வெடிக்கணும். இது வந்து பட்டர்ஃப்ளை ஐட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 10 பீஸ் இருக்க மாட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா இதுவும் பட்டாசு மாதிரி தான் இருக்குது, பட்டர்ஃப்ளை. ஓகே, அது பட்டர்ஃப்ளை ஐட்டம்ஸ் கீழே வந்து வச்சுக்கிங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துகிட்டே போவோம், ரன்னிங்கில் போவோம், கீழே சுற்றுறது ஐட்டம்ஸ். இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் பென்சில், ரெயின்போ கலர், 3 in 1 கலர் போல். இது எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு, எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிச்சி பற்ற வைக்கிறது தான் இது. ஸோ இதில் வந்து ஒரு 3 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் பாம்னு சொல்லிட்டு 3 ஐட்டம்ஸில் போட்டுருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன்.
கிளாசிக் பாம். ஸோ கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த மாதிரி பாம் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. இது இவ்வளோதான் ஐட்டம்ஸ், வெடிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போடாதீங்க, இதெல்லாம் வந்து சின்ன பசங்க வந்து எடுத்து கையில் வச்சு வெடிச்சுப்பாங்கன்ட்டு. இதுதான் ஓகே அவரோட டிஃபால்ட் பேக்கேஜ். ஸோ அவங்க ஒரு பேக்குக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் வந்து அவங்க எடுத்து போட்டுருவாங்க. வேணுன்னா நம்ம வெடிக்கலாம், வேணாலும் நம்ம தூக்கி போட்டுடலாம், வச்சுக்கலாம். இல்லை வெடிக்கிறவங்க யாராக இருந்தால் கொடுத்துடலாம். இது நம்ம எப்பவும் வெடிக்கிறது தான். ஸோ ஹெலிகாப்டர் ஷாட்டு ஒரு பேக்கு. இதில் நம்ம வெற்றி வந்து ரொம்ப லைக் பண்ணுற விஷயம் இதுதான். பட் இது ஒரு பேக் போட்டிருக்காங்க. இது கூட நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் 2 பேக் போடுங்க அப்படின்ட்டு. இந்த ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிடிச்சி பற்ற வைக்கிறது தான். இது சவுண்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு கலர் மட்டும் வரும், அந்த மாதிரி ஒரு பேக் போட்டிருக்காங்க. அடுத்தது ராக்கெட்டு, விசில் ராக்கெட்டு. ஸோ நமக்கு அந்த எப்பயுமே டிஃபால்ட்டாக பேக்கேஜ் 10 ஐட்டம் இருக்குது. அதில் விசில் சவுண்டு கொடுத்துட்டு மேலே போகிற ராக்கெட்டு. செல்ஃபி ஸ்டிக் வந்து 6-7 ஐட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் 10 பீஸ். இந்த கலர் பென்சில் மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து 2 பேக் இருக்குது. இதில் 10 பாக்ஸ் இருக்குது. இதில் 1 2 3 4 5 6 கலர் இருக்குது. இதில் கிட்ட தெரியுதா? இல்லை 6 கலர் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பென்சில் பசங்களை வந்து கையில் பிடிக்கிறது. இதுவுமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரன்னு சொல்லிட்டு 4 ஐட்டம்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பெருசு, அதோட வின்னர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒன்று, அது போக சக்கரை டீலக்ஸு. ஸோ அதோட சின்ன சைஸு. மொத்தம் 4 பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம் ஐட்டம்ஸ் சொன்னாலே பாம் டிஜிட்டல் பாம்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் இருந்திருக்கு, அதை கவனிக்கல. ஸோ இது டிஜிட்டல் பாக்ஸ்னு சொல்லிட்டு பெரிய பாம் சைஸ்ன்னு நினைக்கிறேன், அதை கொடுத்துருக்காங்க. சில்வர் லைட், இதுவுமே அந்த கையில் வச்சு பற்ற வைக்கிறது தான். அது முன்ன காமிச்சது வந்து க்ரீன் மல்டி கலர் இருந்தது. இது ஃபுல்லாக வந்து சில்வர் லைட்டு 30 சென்டிமீட்டர் ஒவ்வொரு சைஸ் 3 மொத்தம். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பாக்ஸ் இருந்துச்சு அதில். ஸோ இது வந்து கலர், அது நம்ம கலர் கோட்டி. ஸோ இதோட 2 கலர்ஸ், 2 கலர் வரும். ரெட் அண்ட் க்ரீன் வரும். இதில் ஒரு 5 பீஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீனு. அது போக வந்து இதோட பெரிய சைஸ் இது டீலக்ஸு. அப்புறம் வந்து இன்னொரு சைஸ் மொத்தமாக இது ஒரு பாக்ஸு. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. மொத்தம் 4 பாக்ஸ் வந்து கலர் கோட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த பாக்ஸில் வந்து மொத்தம் 4 ஐட்டம். ஸோ இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுலேயுமே 10 பீஸ் இருக்கும். அடுத்தது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஐட்டம் இருக்குது, கோல்டன் ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வெடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். மேலே ஏதோ பாலாக போகும்னு நினைக்கிறேன், அந்த பாக்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஏரா. ஸோ இது மேலே அந்த 3 இன்ச் ஷார்ட்னு நினைக்கிறேன், 3 இன்ச் அந்த மாதிரி ஷார்ட் மேலே போய் வெடிக்கிறது. ஸோ இது கோல்டன் கலரு. அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கலரு. ஸோ இது க்ரீனு, இது கோல்டன் ஃபிஷ்ஷு. ஸோ இது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ஸு. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கல் இது. ஸோ அந்த 10 வருஷம் சவுண்டோடு நமக்கு மேலே போகிறது. அது கீழே ஒரு இது என்னது குயின் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா அந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷனிங் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனிங் இங்கே உள்ளே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் ரைடர்னு சொல்லிட்டு 1000 ஒன்று போட்டிருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. அது கூட 2 பிஜிலி பட்டாஸ் பாக்கெட் போட்டிருக்காங்க. அடுத்து பாம்பு, அந்த சின்ன பசங்க வெடிக்கிற பாம்பு பட்டாஸ் ஒன்று 7 ஷார்ட் கலரு. இது கிட்கட் ஒன்று. அடுத்தது இந்த நமக்கு கேஷ், இந்த மேலே அந்த சின்ன பசங்களுக்கு 10 வருஷம் அந்த பட்டாசு வெடிக்கும் இல்லைங்களா, காசாக பறக்கும் அந்த ஐட்டம்ஸ். இதுவுமே வந்து இது பேடிஎம்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கீழே இருந்து மேலே போய் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் எல்லாமே. ஸோ நைட்டில் வெடிக்கிற ஐட்டம்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ இது வந்து அந்த 60 ஷார்ட்டில் 12 ஷார்ட். இதுவுமே வந்து மல்டி கலர் 12 ஷார்ட்டு, 30 ஷார்ட். இது மேலே 30 12 ஷார்ட்டு. இங்கே வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த பட்டாசு எல்லாமே நான் வந்து பிரித்து காமிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பட்டாசுமே நான் காமிச்சிட்டேன். ஸோ இதில் 1-2 ஐட்டம்ஸ் தான் வந்து நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது தீபாவளி அன்றைக்கி நம்ம வெடிக்கிற அன்றைக்கி பார்க்கலாம். இதில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 57 ஐட்டம்ஸ் இருக்கும். இதோட ஓவரால் குவான்டிட்டி ப்ரைஸ் என்ன வருங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது
அவர் கொடுத்தவருக்கு தான் வந்து எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸுங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கெஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது மிஸ் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஊரில் தீபாவளிக்கு சீட்டு போட்டு பட்டாசு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்தது ஸோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வெடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா வெடிங்க. சின்ன பசங்கள்கிட்ட என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. நீங்கள் பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் தீபாவளி அன்றைக்கி நான் அந்த பட்டாசு எல்லாமே வெடிச்சு கேட்டேன். அதுக்கு டாடா பாபா அண்ட் see you.